வெல்கம் டு சென்னை தமிழ் வ்ளாக்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னன்னா ஸ்லோவாக்கியா நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோவாக்கியா நாட்டோட ஃப்ளாக் பாருங்கள். மேலே ஒயிட்டு, நடுவில் ப்ளூ, கீழே ரெட் இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ளாகில் வந்து இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் போட்டுச்சாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவாக்கியா நாட்டோட பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் ரிப்பப்ளிக், போலாண்ட், ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, அதுக்கப்புறம் யுக்ரைனியா வந்து பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. செக்கோஸ்லோவேன் ஃபஸ்ட் இந்த 1990s. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக் ரிப்பப்ளிக், அப்புறம் ஸ்லோவாக்கியா, ரெண்டு நாடாக பிரிஞ்சுது இந்த நாடு. ஸ்லோவாக்கியோட கேபிட்டல் சிட்டி வந்து பிராட்டிஸ்லாவா. இதுதான் ஸ்லோவாக்கியோட கேபிட்டல் சிட்டி. இங்கே பாருங்கள், இங்கே எல்லா கம்பெனிஸும் இருக்குது. ஐடி கம்பெனிஸ், நான் ஐடி கம்பெனிஸ் கேபிட்டலில், நான் ஐடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் கூட இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பிராண்ட் லெட்டிஸ்கோ பிராட்டிஸ்லாவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வருது. இந்தியா, சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஈவன் யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ரஷ்யா, அப்புறம் இந்த மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், கம்போடியா எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸ் வந்துருக்கு. இது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் யூரோப். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் வந்துருக்குன்ட்டு, எத்தனை ஃப்ளைட்ஸ் இது லேண்ட் இது இருக்குன்னு ஏர்போர்ட்டில் பாருங்கள் எத்தனை டெர்மினல்ஸ் இருக்குன்ட்டு. எல்லா ஃப்ளைட்ஸும் வந்து வர்றது போகிறதுலாம் வந்து இங்கே தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இது ஏர்க்ராஃப்ட் தான், இது லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. கொரியர் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ்லாம் கூட பண்ணிட்டுருக்காங்க. இவங்க கொரியர் லாஜிஸ்டிக் ஃப்ளைட்ஸ் கூட வந்து தனி இடம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ். இது கொரியர் லாஜிஸ்டிக் ஃப்ளைட்ஸ் வந்துருக்கு. டிஹெச்எல், எஸ்டி கொரியர்ஸ், டிடிடிசி, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், இந்த மாதிரி கொரியர் கம்பெனி ஃப்ளைட்ஸ்லாம் கூட வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் கலர் ஃப்ளைட் வந்து இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ளைட்லாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. இது மார்னிங் டைமு. இப்போ ஈவினிங் டைம் பாருங்கள், எல்லா நாளோட ஃப்ளைட்ஸும் இங்கே வந்துட்டுருக்கீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து விசா எப்படி அப்ளை பண்ணணுன்னா, இது வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்து அப்ளை பண்ணணுன்னா வந்து இந்த மாதிரி ஏஜென்சிஸ் மூலயமா நீங்கள் போகலாம். ட்ராவல் ஏஜென்சி மூலயமா போகலாம். அப்படின்னா நீங்கள் வந்து எம்பசி மூலயமா, எம்பசி வந்து சென்னையில் இல்லை, டெல்லியில் இருக்குது, அங்கே தான் போய் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் அப்ளை பண்ணால் கூட 1 வீக்கில் உங்களுக்கு விசா கிடச்சி கூட நீங்கள் போகலாம். இந்த நாட்டோட கரன்சி வந்து பார்த்திங்கன்னா யூரோ. ஒரு யூரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசுக்கு 95 ரூபா 83 பைசா வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1 யூரோ, 5 யூரோஸ், 10 யூரோஸ், 50 யூரோ, 200 யூரோ வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணிட்டுருக்காங்க இந்த காசெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணி எவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் 1 யூரோ, 5 யூரோ, 10 யூரோஸ், 50 யூரோஸ், 100 யூரோ, 500 யூரோ வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. 500, 1000 யூரோ வரைக்கும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த காசுலாம் பார்க்குறதுக்கு. ஃப்ரான்ஸு, ஒரு சில யூரோப் கண்ட்ரீஸ்லாம் நிறைய யூரோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மணி வேல்யூ அதிகம் தான் அந்த நாட்டில். இங்கே பாருங்கள், இந்த நாட்டோட ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாண்டிஸ் ஒன்னுஸ்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்லோவாக்கியோட ஃபுட். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மோமோஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷீப்போட மில்க் எடுத்து பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டு. பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை ஃபுட்ஸ் கிடையாது, இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கப்ஸ்டோனிக்கா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லோவாக்கியா சூப். இது வந்து வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது இந்த சூப்பு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு. மேலே சோயா அப்படின்னு சாசேஜ்லாம் போட்டிருக்காங்க. வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் பிளானிக்கா குரோபாஸ்கி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட். இது வந்து இதில் ஸ்வீட்டு, இது மைதாவில் செய்கிறாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது சிஸ்கி வந்து பார்த்திங்கன்னா இது டோனட் மாதிரி பன்னில் செஞ்சுருக்காங்க, மேலே ஜாம் வச்சு. இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு டோனட் மாதிரி இருக்குது பாருங்கள். நடுவுலையும் ஜாம் வைப்பாங்க, மேலேயும் ஜாம் வைப்பாங்க, க்ரீம் வைப்பாங்க. இங்கே பாருங்கள் டோனட் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இது இப்போ சிஸ்கி வந்து நம்ம சென்னையில் கூட இப்போ சோல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் ட்ராட்லிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஒரு இது மாதிரி மைதாவில் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குச்சி வச்சு தான் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும், அப்புறம் சால்ட்டியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி க்ரீம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் போட்டால் சாப்பிட்லாம், க்ரீம் வச்சும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் மேலே ஸ்ட்ராபெரிஸ்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு சூப்பராக இருக்குது இந்த டிஷ்லாம் பார்க்குறதுக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் இதில் வச்சுருக்காங்க, மேலே கேக்லாம் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒயின். இது ஒயின் வந்து இந்த நாட்டிலே வந்து மேக் பண்ணுறாங்க. ஒயின் அப்புறம் பியர்லாம் இங்கே ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க, ஒயின் பியர் ஃபார்ம்லாம். இந்த மாதிரி ஒயின் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயின். இது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சு குடிக்கிறாங்க ஒயின்லாம். இது ஒயின் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒயின் பியர்லாம் இதெல்லாம் லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரேட் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும், ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குங்க. அந்த நாட்டிலே ப்ரொடெக்ஷன்னால இது ஒயின். இது பாருங்கள் ஒரு கூட எழுதி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பியர். இது பியர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. நம்ம ஊர் பியரோட இந்த பியர் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரிஜினல் ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் பியர். இது
டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல நிறைய வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நுரை வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ஜெமனுக்கு பிளாஸ்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்குல செஞ்சுருக்காங்க. தொட்டுக்க மைனஸோ சாஸோ வச்சுருக்காங்க. மேலே மைனஸோ தடவி வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்குல செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இது கறியில் கூட செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இது மாதிரி இருக்கும். அது இந்த பர்கர் வச்சு சாப்பிட்றாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இது இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. பஸ்ஸு தான் இந்த நாட்டோட மேஜர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. 5 நிமிஷம் ஒரு பஸ் இருக்குது, சாதா பஸ்ஸு, அதுக்கப்புறம் கேபிள் பஸ்ஸஸ் இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பஸ்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்து விட போகிறோம்னு வச்சுருக்காங்க. அப்புறம் டபுள் டக்கர் பஸ்ஸஸ் கூட இந்த நாட்டில் இருக்குது. நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டபுள் டக்கர் பஸ்ஸஸ்லாம் கூட நிறைய இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டபுள் டக்கர் பஸ்ஸஸ்ஸு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. பஸ்ஸை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அவ்வளோ நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. நீங்கள் எங்கே ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகிற இந்த பெரிய வால்வோ பஸ்ஸஸ் கூட இருக்குது. செக்கோஸ்லோவேக்கிலேருந்து அதாவது ஸ்லோவாக்கியில் செக் ரிபப்ளிக், அப்புறம் நிறைய கண்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு பஸ்ஸஸ்லாம் 5 கண்ட்ரிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராம் இருக்குது. ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து ட்ராமும் இருக்குது. அப்புறம் புது ட்ராம்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இது பழங்காலத்து ட்ராம். இது வந்து புது ட்ராம். இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ட்ராம்லாம் பார்த்து. ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கல்கட்டாவில் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்னையிலே ஓடிது. அது வந்து பார்த்திங்கன்னா 1970s வரைக்கும் போயிட்டு தான். அப்புறம் ட்ராம் இல்லை இப்போது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ட்ராம்லாம் நல்லா இதுவும் ஏசி ட்ராம் தான். சூப்பராக இருக்கும். ஸ்பீடும் நல்லா மீடியம் ஸ்பீட் தான் போகும். ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் போகாது. நீங்கள் இதை கொண்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ட்ராம்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மெட்ரோஸ்லாம் இந்த நாட்டில் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் மெட்ரோஸ்லாம் எவ்வளோ மெட்ரோ இருக்குன்ட்டு. நம்ம ஊர் மெட்ரோ மாதிரி அந்த ஊர்லேயும் மெட்ரோஸ்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ட்ரெயின்ஸ்லாம் பார்த்து. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நம்மது வெறும் 5 கம்பார்ட்மெண்ட்டு. இவங்க வெறும் 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. சென்னை மெட்ரோவில் 5, இங்கே 6 கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக ட்ரெயின்லாம் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நம்மளும் போய் இந்த ஸ்லோவாக்கியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ட்ரெயின். இது ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் எல்லா இடத்துக்கும் போகிறது ட்ரெயினும் இருக்குது. இந்த நாட்டு மட்டும் இல்லை, பக்கத்து நாடு செக் ரிபப்ளிக் ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறம் ஹங்கேரிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த ஸ்லோவாக்கியா, அதான் செக் ரிபப்ளிக், ஹங்கேரி, நெக்ஸ்ட்டு யுக்ரைனியா, ரொமானியா இந்த நாட்டுக்கெலாம் போகிறது ட்ரெயின் இருக்குது. அது நிறைய ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நீங்கள் ட்ரெயின்லேயும் போனால் பஸ்லேயும் போனால் இந்த ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு. அதே மாதிரி வால்வோ பஸ்ஸஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ட்ரெயின் ஜேர்னிஸ்லாம். சூப்பராக பார்க்கறதுக்கு நல்லா வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி ரொம்ப அழகாலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இது செம்ம ஸ்பீடில் போகும். இது வந்தே பாரத் மாதிரி. இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா ஸ்லோவாக்கியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா டாக்ஸிஸ் இருக்குது. இந்த டாக்ஸிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் டாக்ஸி, பிளாக் கலர் டாக்ஸி, க்ரீன் கலர் டாக்ஸிஸ் இருக்குது. இந்த நிறைய பார்த்திங்கன்னா எல்லோ டாக்ஸிஸ் தான் இங்கே நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள் டாக்ஸிஸ் எவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் இங்கே டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ப்ரைஸ்லாம் சீப்பு தான், ரொம்ப ஹை கிடையாது. நீங்கள் இதில் கூட ட்ராவல் பண்ணலாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டாக்ஸிஸ்லாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் டாக்ஸிஸ்லாம். இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் பெரிய டாக்ஸிஸ்லாம் கூட இங்கே பாருங்கள் வரிசையாக நிற்க வச்சுருக்காங்க. பாருங்கள் எத்தனை டாக்ஸிஸு. நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். அப்புறம் நீங்கள் போய் டாக்ஸின்னு கை காட்டினா நீங்கள் ஒன்றும் இல்லை, டாக்ஸின்னு கூட உடனே கை காட்டினாலே வந்து டாக்ஸி நிறுத்தி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர்லாம் பார்க்குறது. டாக்ஸிஸ் ரொம்ப சூப்பராக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்டோட பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் பெல்லிகிரினி. இவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இவர் வந்து ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி இந்தியாவுக்கும் வந்திருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீட்டர் பெல்லிகிரினி. நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அம்மா கூட வந்திருக்காங்க. அது மட்டும் திரௌபதி நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அம்மா கூட ஸ்லோவாக்கியாவுக்கு போய் அவங்க பிரசிடென்ட் கூட மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து கொப்டோவா. இவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டர். இவங்க தான் ஃபஸ்ட்டு லேடி பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. கொப்டோவா தான். இங்கே பாருங்கள் இவங்க தான் பிரைம் மினிஸ்டரு. பாருங்கள் ரொம்ப நல்லா எங்கே இருக்காங்களே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 50+ இயர்ஸ் ஆகுது, 50 வயசுக்கு மேலே ஆகுது இந்த அம்மாவுக்கு. இவங்க தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்லோவாக்கியா. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது டூரிசம் ஸ்பாட்னா பிளாஸ்டிவா கேஸ்டில். பிளாஸ்டிவா கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மலை மாதிரி இருக்க ஒரு கோட்டை. இது இங்கே பாருங்கள் மலை மாதிரி இருக்க ஒரு கோட்டை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோட்டைகள் பாருங்கள் மலை மாதிரியே கட்டியிருக்காங்க இந்த கோட்டை. இது இப்போ இல்லை, இது பழங்காலத்தில் இந்த ஓட்டமணி எம்பையர் காலத்தில் கட்டினது. செங்கிஸ்கான் ஓட்டமணி எம்பையர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோட்டை. இது எப்படி நம்ம
தமிழ்நாட்டில் இருக்க செஞ்சிக்கோட்டை மலைக்கோட்டைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க கோட்டை இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கோட்டை இதுக்கு மேலே கட்டியிருக்காங்கன்ட்டு நல்லா அழகாலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவும் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது இது கோட்டைகள்லாம். செம்ம கோட்டைக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க ஜூவிஸ் மியூசியம். ஜூவிஸ் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா யூதர்களுக்காக காட்டப்பட்ட ஒரு மியூசியம் இது. பாருங்கள் இதான் அவங்க கதவு, இது உள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா டைமிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மியூசியம் டைமிங் இந்த டைமில் இருக்கும், அந்த டைமில் இருக்கும்ட்டு 9லேருந்து 5. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸ்க்கும் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் இருப்பாங்க. உள்ளே அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் அவங்க சர்ச்சில் யூஸ் பண்ண இது பண்ணி எப்படி நம்ம ஊர் ஃபோர்ட் கொச்சியில் எல்லாம் ஜூஸ் மியூசியம் அந்த மாதிரி அந்த உள்ள மியூசியம் இருக்குது. அப்புறம் அவங்க பழங்காலத்தில் அவங்க பயன்படுத்த இந்த இது குதிரை வண்டிகளோட இது, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த லெட்டர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் அவங்களோட கல்லறைகள் அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரயில்வே மியூசியம். ரயில்வே மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது கேப்பசிட்டி பிளாஸ்ட் லெவலில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண அந்த இன்ஜின்ஸு பொட்டிகள் அப்புறம் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஸ்டீம் இன்ஜின். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறது, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க புதுசாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் யூஸ் பண்ண அந்த மிலிட்ரி கோச் இது. அதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்ச டீசல் இன்ஜின்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் 70s 80s ஒன்று ட்ரெயின் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பழங்காலத்து ட்ரெயின்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் அது பெட்டிக்கல் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் இதுவும் பழங்காலத்து இன்ஜின்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரில்லாம் கூட நடக்கும், இந்த மாதிரி ஷோஸு ட்ரில்லாம் நடக்கும். நீங்கள் அந்த ஷோஸ்லாம் கூட அந்த ஷோஸ்லாம் பார்க்கலாம். அப்புறம் ட்ரெயினில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், ஃப்ரீ தான். இதே டிக்கெட்டோட இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது பழங்காலத்தில் இன்ஜின். இது ஹிட்லர் வந்து எப்படி இந்த யூதர்களை கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ண இந்த கம்பார்ட்மெண்ட், அதாவது கூட்ஸ் கேரியர், அந்த இது கேரியர் இது. இங்கே பாருங்கள் பெட்டி வச்சுருக்காங்க, கூட்ஸ் கேரியர் பெட்டி வச்சுருக்காங்க. பழங்காலத்தில் வந்து யூதர்களை வந்து ஹிட்லர் வந்து கொண்டு வந்தவர்கள் இங்கே ஒவ்வொரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் கேம்பில் யூதர்களை கொண்டு போய் அடைச்சாங்கல்ல, அவங்களை கொண்டு வந்து யூஸ் பண்ண பொட்டி இது. இங்கே பாருங்கள் ரெட் கலர் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிலிட்ரி இதுவும் வச்சுருக்காங்க, இந்த பெட்டியும் வச்சுருக்காங்க. ஏன்னா சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள பாதுகாத்து கொண்டு வரதுக்கு. அது கொண்டு வரும்போது நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த யூதர்களில். மீதி பேர் கொண்டு போய் தான் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் சித்திரவதை முகாமில் போட்டு நிறைய பேர் கொண்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப கொடூரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ஷியல் பேலஸ். பிரசிடென்ஷியல் பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஊர்லேருந்து கொஞ்சம் ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஒரு நடுவு காட்டு இதுக்குள்ளே வச்சுருக்காங்க பிரசிடென்ஷியல் பேலஸ்ன்ட்டு. அதாவது பிரசிடென்ட்டோட பேலஸ் இருந்துட்டு இது வந்து ஹைலி செக்யூர்டு. ஆனால் காட்ஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் வரைக்கும் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். ஆனால் அந்த மெயின் இடத்துக்குலாம் நீங்கள் போக முடியாது, அவ்வளோ காட்ஸ் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேப்பசிட்டி பிளாஸ்டில் லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் அடித்து அந்த இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் போகுது. இதான் பிரசிடென்ஷியல் பேலஸு, எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் டிரான்ஸ்போர்ட் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது பழங்காலத்தில் யூஸ் பண்ண வண்டிகள்லேருந்து இப்போ யூஸ் பண்ணுற வண்டிகள் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து விண்டேஜ் கார்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சாரட் வச்சுருக்காங்க, அந்த குதிரை வண்டி. அப்புறம் இந்த பழங்காலத்து இன்ஜின்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மட்டும் இல்லாமல் பழங்காலத்து பைக்ஸில் கூட வச்சுருக்காங்க. பழங்காலத்து புல்லட் பைக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பழங்காலத்து இந்த புல்லட் பைக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் கார்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் பழங்காலத்து ஸ்கூட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் 60s 50s 60s 70s யூஸ் பண்ண ஸ்கூட்டர்ஸ் கார்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 50s 60s யூஸ் பண்ண இந்த விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் 40s 50s யூஸ் பண்ண இந்த விண்டேஜ் கார்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த வேன்ஸு பஸ்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பழங்காலத்து வேன்கள் இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் பழங்காலத்து இந்த பத்மினி கார் மாதிரி இருக்குது பாருங்கள், பத்மினி கார். அப்புறம் பழங்காலத்து கார்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி பழங்காலத்தில் ரயில்வே யூஸ் பண்ணது இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டெஸ்லா கார் கூட ஒன்று பார்க் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மியூசியமில் பாருங்கள். ஒரே ஒரு டெஸ்லா கார் வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பிராஸ்லாவா ஜூ வந்து பார்த்தீங்கன்னா கேப்பசிட்டி பிராஸ்லாவில் இருக்குது. எப்படி நம்ம ஊருக்கு வந்து ஒரு வண்டூர் ஜூ இருக்கும் அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்குது பிராஸ்லாவா ஜூ. இது வந்து சிட்டி 10 கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் போய் பார்க்கலாம். ஜூவில் இங்கே வந்து நிறைய பேரட்ஸ் இருக்கும், அந்த கிளிகள் இருக்கும், நிறைய அந்த அனிமல்ஸு ஹெர்பிவோர்ஸ் கார்னிவோர்ஸ்
எல்லா அனிமல்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது கிளி பார்க்குறதுக்கு, பஞ்சவர்ண கிளி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நாரை கொக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது சாப்பிட்டுருக்கு தண்ணியில். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூலாம் பார்க்குறதுக்கு அனிமல்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரங்குகள் பாருங்கள் தண்ணியில், அருவியில் தண்ணி எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்குன்ட்டு அதுக்கு தண்ணி அந்த இடம் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2-3 குரங்கு எனக்கு இருக்குது. பப்புன் குரங்கு மாதிரி ஒரு குரங்கு இருக்குது. அப்புறம் வேறு குரங்குலாம் இருக்குது. அதுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க ஜீப்ரா. இது ஜீப்ராக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எப்பயும் ஸ்டார்டிங் அனிமல்ஸ் வந்து ஒரு சில அனிமல்ஸ் தான் நீங்கள் ஃபீட் பண்ண முடியும். ஆனால் அது நீங்கள் ஃபீட் பண்ணும்போது கூட ஒரு ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஹெர்பியோரஸ் அனிமல்ஸ்லாம் நீங்கள் கிட்ட இருந்து ஃபீட் பண்ணலாம். இந்த யானை, ஜிராஃபி, இந்த மான் இதெல்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதை கூட வந்து ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஜிராஃபி. அதை கூட நல்லா பார்த்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பான்சிஸ் இருக்குது, கொரில்லா குரங்கு இதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த கொரில்லா குரங்கு பார்க்குறது பாருங்கள். வாயில் கேரட் வச்சு சாப்பிட்ருக்காரு பாருங்க. கேரட் வாயில் காட்டி சாப்பிட்றாரு, நம்மளை விருப்பத்துற மாதிரி பாருங்கள். இந்த கொரில்லா எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கொரில்லா இது வேறு இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. இது வந்து பிளான்ட் ஆஃப் தி ஏப்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கொரில்லா குரங்கு தான் வந்து இதுவாக இருக்கும், லீடர் மாதிரி இருக்கும். அந்த ஒரு இதில் அந்த சீசருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கொரில்லா குரங்கு அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜங்கல் புக்லேயும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கொரில்லா குரங்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாண்டா கரடிஸ்லாம் கூட இங்கே நிறைய இருக்குது. கரடி குட்டிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. பாண்டா கரடி எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்காரு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. சரி நீங்கள் ஃபீட் பண்ணால் நீங்கள் கூட வந்து ஒரு ட்ரெயினர் வருவார், அவர்கிட்ட இது பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லயன் கிங் ஆஃப் த ஜங்கல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பார்க்குறது பாருங்கள். பாயத்தை நானும் பார்க்குறது நல்லா சாப்பிட்டு உள்ள மயக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து சிங்கக்குட்டி சிம்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பார்க்குறதுக்கு, சூப்பராக பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ அழகாக. ஆனால் நீங்கள் சிங்கக்குட்டிகளை நீங்கள் ஜாலியாக விளையாடலாம், ஃபீட் பண்ணலாம், மில்க் கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து வெள்ளைப்புலி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வெள்ளைப்புலி சூப்பராக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. வெள்ளைப்புலி பாருங்கள் அவர் ஜோலியோட ஜாலியாக விளையாட்டுருக்காரு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. அங்கே அந்த சைடும் கொஞ்சம் நிறைய புலிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்குறது கிட்ட பார்க்கலாம், தூரமாக இருக்குல்ல கிட்டே போய் பார்க்கலாம். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து வெள்ளை சிங்கம் பாருங்கள். வெள்ளை சிங்கம் ஒரு இதில் ரொம்ப பார்த்துட்ருக்காரு பாருங்கள். இது வந்து பெண் சிங்கம் இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து புளி பாருங்கள், ஏதோ இதை கடிச்சு சாப்பிட்ருக்காரு, கறி ஏதோ போட்டுருக்காங்க போது நல்லா கடிச்சு சாப்பிட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக விளையாடுறாரு இவர். புளி இது ஒரு ஜங்குக்குள்ளே இருக்கார். அப்புறம் பாருங்கள் குண்டுக்குள்ளே பக்கத்துலேயே இருப்பாங்க புளி. ஆனால் நீங்கள் வந்து தூரமாக வந்து கையில் அங்கே வச்சிடாதீங்க, ஏன்னா அது வேலை கடி புளிக்கிட்ட பார்க்கும்போது பேசும்போது பார்த்து நீங்கள் விளையாடுங்க. ஏன்னா கையை அந்த கம்பிக்குள்ளே வச்சு கடிச்சிடும், அது வேரில் கடிச்சிடும். தூரமாக இருந்தால் நீங்கள் பேசணும், ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷில் வந்து எடுக்கணும். நீங்கள் பாருங்கள் இன்னொரு புளியும் வருது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் யானைகளை வந்து இந்த மாதிரி குளிப்பாட்டுறாங்க, குட்டி யானையை அழகாக குளிப்பாட்டுறாங்க ஜூ கீப்பர், ரொம்ப அழகாக இருக்குது. யானை நீங்கள் கூட குளிப்பாட்டினா அதுக்கு வந்து ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணலாம். அப்புறம் இந்த யானைக்கு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது நீங்கள் ஃபீட்லாம் கூட பண்ணலாம், இது வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து யானைக்கு கூட ஃப்ளாஷ் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள். இங்கே பாருங்கள் வாழைப்பழம் கொடுக்குறாங்க பாருங்கள் யானைக்கு, எவ்வளோ அழகாக வாங்குது பாருங்கள் யானை, வாழைப்பழம் வாங்கிச்சு யானை, ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நீர் யானை பாருங்கள், எத்தனை நீர் யானைங்க இருக்குன்ட்டு. ஒரு 4-5 நீர் யானைங்க இருக்குது. ஒரு நீர் யானை தண்ணிக்குள்ளே வருது, இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 நீர் யானை தண்ணிக்குள்ளே வருது. இப்போ அவளோட அம்மா யானை அதோட குட்டி யானை முன்னாடியே வருது, ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும்னா நீங்கள் தூரமாக இருந்தால் ஃபீட் பண்ணணும், கிட்டே போய் ஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா அது எப்போ எந்த டைமில் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது, அது மைண்டை பொறுத்து தான் இருக்குது. அதனால் வந்து உள்ளெல்லாம் விட மாட்டாங்க. நீங்கள் தூரமாக வந்து மேலே இருந்தோம்னா நீங்கள் அதை ஃபீட் பண்ணலாம். இந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்கலாம், அது சாப்பிடாது. இப்போ பாருங்கள் இது அம்மா நீர் யானை, இது குட்டி நீர் யானைங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கலாம் பார்க்க, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹைனா, அதாவது கழுதை புள்ளிக்கு பாருங்கள், கழுதை புள்ளிக்குன்னு ஒரு கூண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி ஜீப்ராஸும் இருக்குங்க, நிறைய ஜீப்ரா, வரி குதிரைகள், அப்புறம் மான் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டால்ஃபின் ஷோஸ்லாம் பண்ணுங்கள், டால்ஃபின்ஸ் கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி பால்ஸ்லாம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதுனா லெபோனஸ்கி மியூசியம். லெபோனஸ்கி மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேபிட்டல் சிட்டியான ஸ்லோவாக்கியா, அதான் பிராஸ்டிலாவில் இருக்குது. இங்கே பாருங்கள் மியூசியம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பழங்காலத்து பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பழங்காலத்தில் ஜீசஸோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்கூல்ஸ் இதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூவிஷ் இதெல்லாம் வச்சுருக்காங்க, யூதர்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி காம்போர்ட்ஸு அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி டைனிங் ரூம், பழங்காலத்து டைனிங் ரூமு, பழங்காலத்து இன்ஜின் டிராக்டர்ஸ், அப்புறம் பழங்காலத்தில் ராஜாங்க யூஸ் பண்ணது மணிமுடி, செங்கோல், தலைக்கு கூட இதெல்லாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஜாட்பிளாஸ்கி லேக்கு. ஜாட்பிளாஸ்கி லேக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்ட்லாம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அங்கே போனீங்கன்னா லேக் இருக்குது, காடுகள் நடுவில் லேக் இருக்கும். இங்கே வந்து போட்டிங்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். எப்படி நம்ம ஊட்டியில் இருக்க அந்த பயங்கரா டேம், அப்புறம் கொடைக்கானலில் இருக்க அந்த இந்த ஃபால்ஸு, கொடைக்கானலில் வந்து பேர்ஜாம் லேக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போட்டிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் போட்ஸ் இருக்குது, அப்புறம் இது பெடல் போட்ஸு, அப்புறம் அந்த ரோபோட் இருக்கீங்க பாருங்கள். சூப்பராக இருக்குலாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் சன்செட் பாயிண்ட் பார்த்தோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. சன்செட் பாயிண்ட் ஈவினிங் டைம் சன்செட் அப்போ நல்லா குளிர ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே இந்த நாட்டில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு கிளைமேட் தான். நீங்கள் ஜாலியாக ஸ்டே பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சென்ஜன் வீசை தான் நாடு ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோ பார்க்குற சேனல் ஃபிலிம் ப்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணி